வவுனியாவில் உக்குலாங்குளம் பகுதியில் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட மாணவி கங்காதரன் ஹர்ஷ்னவிக்கு நீதி வேண்டி வவுனியா மற்றும் கிளிநொச்சி பகுதிகளில் இன்று கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. வவுனியாவில் மாணவி வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது. இதன்போது கொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யுமாறு கோரியும் விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்திருந்தனர். வவுனியா காமினி மகா வித்தியாலயத்திலிருந்து பேரணியாக வவுனியா மாவட்ட செயலகம் வரை சென்ற பேரணியினர் வவுனியா மன்னார் வீதியின் போக்குவரத்தினை தடை செய்யும் வகையில் வீதியில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு சென்று தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரினை அரசாங்க அதிபரிடம் கையளித்திருந்தனர். இதேவேளை இன்று முற்பகல் கிளிநொச்சி பொதுச்சந்தைக்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பொது சந்தை முன்னால் கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு A9 வீதியூடாக கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திற்கு சென்றனர். வவுனியாவில் நடந்த இந்த படுகொலையானது எங்கள் பெண்கள் அனைவருக்குமே மிகவும் துயரமானவும் துன்பமான செயலாகவும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டங்கள் தினம் தினமும் நீடிக்க விடாது. எமது ஜனாதிபதியானவர் உடனடியாக அவருக்கு தகுந்த தண்டனைகளை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். எமது பெற்றோர்கள் அனைவருமே நாங்கள் கண்ணீர் வடித்தபடி இருக்கின்றோம். உடனடியாக விரைவாக இந்த தண்டனைகளை வழங்க வேண்டும். பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்பிவிட்டு பெற்றோர் வயிற்றில் நெருப்ப கட்டி கொண்டிருக்க வேண்டிய காலமாக இது இருக்கிறது. நல்ல நீதியுள்ள அரசாங்கம் என்று சொல்லியிருந்தும் இன்று சட்டத்தை ஒழுங்காக நிலைநிறுத்தாத முடியால் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அநியாய பாழாகி போகிறார்கள். இது இனிமேல் நிறுத்தப்பட வேண்டும். எங்களுக்கு திரும்ப இப்படி ஒரு செய்தி கிடைக்கக்கூடாது. குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். புங்குடுதி மாணவி வித்தியா மற்றும் சேயா மற்றும் கெர்ஸ்னேவியோடு கூட அது நிறுத்தப்பட வேண்டும். இனிமேலும் அது அப்படி இடம்பெறக்கூடாது. இதன் குற்றவாளிகளை உடனடியாக நீதியின் முன் நிறுத்தி தண்டனைகள் உடனடியாக வழங்குவதன் மூலம் இப்படியான செயல்களை இந்த மண்ணிலிருந்து இல்லாமல் ஒழிக்கலாம். அதன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் 2வது பிள்ளையான கங்காதரன் ஹர்ஷ்னவி கடந்த 16ஆம் தேதி தனது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். பின்னர் 13 வயது மாணவி வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தமை பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது.